இன்னைக்கு நம்ம பால் கொடுக்குற பெண்களோட சாப்பாடை பற்றி பார்க்கலாம். பால் கொடுக்குற பெண்களோட சாப்பாடு கட்டுப்பாடு ரொம்பவுமே கொடுமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை கேஸ் லீக் ஆகிறது, வாந்தி எடுக்கிறது, 2-3 முறை டாய்லெட் போகிறதெல்லாம் சகஜம்தான், நார்மல் தான். ஆனால் இதை நிறைய பேர் சத்துள்ள உணவுகளை இதெல்லாம் குழந்தைக்கு கெடுதல்னு அதை பால் கொடுக்குற பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் ரொம்பவுமே முக்கியம். பால் கொடுக்குற பெண்கள் டெய்லியுமே முட்டை, நான்வெஜ்லாம் நார்மலான மக்கள் சாப்பிட்றத விட 1.5 மடங்கு அதிகமாக சாப்பிடணும். அவங்க ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடணும். அப்புறமா 500 கல்லூரிக்கு மேலே இருக்கிற சாப்பாடு சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் குழந்தைக்கு நல்ல பாலை கொடுக்கும்.